ஹாய். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெளியே ஊர் சுற்றி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கானுங்க, நிறைய இடத்துல ட்ரெஸ் ஆஃபரு, பொருள் எல்லாமே ஆஃபர்ஸில் போட்டிருக்காங்க. சண்டே மார்க்கெட் வேறு இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்போ ஊர் சுற்ற போகிறோம். வாங்க போகலாம். முதல்ல நமக்கு தண்ணி முக்கியம். வெளியே ஊர் சுற்ற போகிறோம், வெயிலில் ஊர் சுற்ற போகிறோம். செம்ம வெயிலாக இருக்குது. 3 பாட்டில் வாட்டரு போதும் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இந்த வண்டி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்த வண்டியில் தான் நம்ம போன விலாகில் திருப்பி வீட்டுக்கு வந்தோம். இப்போவும் அதே வண்டியை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஊர் சுற்ற போகிறோம். போகலாமா? மம்மி ஒரு ஹாய் சொல்லுது. ஹாய். அங்கே இருக்கா பாருங்க, அதுதான் என்னோடய மினி வெர்ஷன். ஓகே, நான் மனோஜ், இது என் அம்மா, அது என் தொல்லை. யூ ஆர் வெல்கம் டு 088. ஐயோ போயிட்டாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கில் நம்ம போகிற இடம் வந்து ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபத்தில் என்ன ஷாப்பிங்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம், ஏஆர்கே கல்யாண மண்டபம் தான். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா ஒரு குப்பை தொட்டி இருக்கு. இதை சொன்னேன், அதை சொன்னேன்டா. ஒரு பெரிய பால் வாங்குது. இங்கே இதை போடுறது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி இதை போட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து நிறைய பொருள் வாங்கிட்டு போயிட்டேன். அதனால் இப்போ எதுவும் புதுசாக வந்த மாதிரி தெரியல. இது என்னதுன்னு யாருக்கா தெரியுதா? இது பாருங்களா, போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி லைட்ஸ் மட்டும் வித்தியாசமா இருக்கு. நானே குளிச்சுட்டேன், ஆள் மட்டும் வச்சிருக்கேன். நீ கிளி. என்னடா தம்பி சொல்லுடா. அப்படியா? உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா? இது யாரா பார்த்துருக்கீங்களா? டெனட் படம் பார்த்த எல்லாருக்கும் தெரியும். டெனட் படத்துல இதை வச்சு மூஞ்சில் விட்டு இந்த லைட்டும் நல்லா இருக்கு. யாருக்கிட்ட தம்பி? அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? Emotional damage. டெடி பேர் லவர்ஸ்க்கு இங்க நிறைய இருக்கு. எனக்கு டெடி பேர் ரொம்ப பிடிச்சிருக்கோம். தம்பி இதை வாங்கி தரலாம். கட்டி பிடிச்சி தூங்கலாம்டா. கவட்டைக்கு நடுவில் போட்டு தூங்கலாம். தூக்கி இப்போ WW விளாடலாம். நான் இதை தான் எடுத்தேன். ஐயோ கையோட வந்துருச்சு. கேட்டு எனக்கு இதுதான் வேணும். இங்கே பாருங்க, கார்ஸ் இருக்கு, கார்லாம் இருக்கு. வேற இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நாங்கள் இல்லைங்கோ. இது பம்பிள் பி மாதிரி இல்லை.
போடு. ஓகே, நம்ம இந்த இடத்துல பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் பர்ச்சேஸ் போகிறோம். எல்லா உலகத்தில் எல்லா மக்களும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கை. ஓகே, நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் போயிட்டு நம்ம காட்டுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் ரோலர் லைப்ரரி போறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃபாதர், நான் பார்த்துட்டேன். நாங்க பார்த்துட்டோம். இல்ல, நாங்க பார்த்துட்டோம். ஓகே, we are entering to the Roman roller. ஓகே, இப்போ நம்ம வந்து லைப்ரரி வந்துட்டோம். சட்டை போடலாம். தள்ளுங்க. இதுக்கு வந்து எனக்கும் அம்மாக்கும் வந்து மெம்பர்ஷிப் வாங்கிறதுக்காக வந்துருக்கேன். ஓகே, ரோமன் ரோலர் வந்துட்டோம். இங்கே கேட்டோம் அதுக்கான அந்த மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுக்கு. பெரியவங்களாக இருந்தால் 30 ருபீஸா, சின்ன பசங்களாக இருந்தால் 15 ருபீஸா. அதுக்கு வந்து ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸு, அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வேணும், அப்புறம் 2 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் ஜெராக்ஸ் போடுறதுக்காக இந்த பாண்டியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வரீங்க இந்த மாதிரி ரோமன் ரோலரில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸ் போட்டு வந்துருங்க. அப்படி இல்லையா, நாங்கள் எங்கே போய் ஜெராக்ஸ் போடுறோன்ற லொக்கேஷனை வேணால் சொல்கிறேன். அந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோமன் ரோலர் இருக்கும். ரோமன் ரோலர் பாண்டி மக்ரோனி தெரியுமா உங்களுக்கு? பாண்டி மக்ரோனிக்கு எதிர்க்க ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கு, ஆனா மூடி இருக்கு. ஆமா, இன்னைக்கு மூடி இருக்கு. நீங்க மற்ற டேஸ்ல வரீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அமுதசுரபி ரோட்ல இருந்து நேரா வந்தா இந்த இடத்துல ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது. சரி, நான் இங்க எடுத்துட்டு நாங்க அங்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம ரோமன் ரோலர் போறோம். நான் இதுக்கு முன்னாடி எந்த புக்ஸும் படித்ததில்லை. என் காலேஜ் ஸ்கூல் புக்ஸே படித்ததில்லை. ஆனால் புக் படிக்கிறது நல்லது, அதை நம்ம பழகிக்கணும். இன்னிலேருந்து நம்ம பழகணும். இப்போ நம்ம ஒரு தமிழ் சிறுகதை தேடிட்டு இருக்கோம் ஃபார் மை மாம். அதே மாதிரி எனக்கு ஒரு புக்கு தேடுறோம். சின்னதாக ரொம்ப ஷார்ட்டாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோன்றப்ப டக்குன்னு பெரிய லெவலில் ஆரம்பிக்க முடியாதனால சின்னதாக ஆரம்பித்து அதை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. என்ன மாதிரியே நீங்களும் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நாலேஜ் அதிகமாக. நான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறேன்றதுனால எந்த புக் ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு புக்கே ரொம்ப இது பண்ணிலாம் படிக்கிறதுக்கு வரல. ஸோ அதனால் ஒரு சின்ன புக்காக தேடுறேன். அந்த மாதிரி எனக்கு 2 புக்கும் கிடைக்கல. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், சின்ன புக்காகவும் இருக்கணும்னு தேடுறேன். ஆனால் தேடிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் கிட்ஸ் செக்ஷனில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? பார்க்க போகலாம். கிட்ஸ் செக்ஷனில் போயிட்டு புக் எடுத்து படிக்கலான்ட்டு போனேன். சின்ன பசங்களுக்கு 5 to 15 வயசு வரைக்கும் தான் அங்கே 15 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இங்கே தான் மெம்பர்ஷிப் கார்டு, இங்கே தான் புக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நானும் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா என்னன்னா, நீ செலக்ட் பண்ணி கிழிச்சதெல்லாம் போகும்,
உனக்கு நானே செலக்ட் பண்ணிட்டு ஒரு புக் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 4 புக் எடுத்து வச்சுருக்காங்க. 4 புக்கில் ஒரு புக்கு நம்ம படிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா டிராகன் படத்துக்கு தான் போகிறோம். பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்க அந்த டிராகன் படத்துக்காக புக்ஸ்லாம் படிச்சுட்டு அந்த காலேஜ் வைப்ஸ்லேயே இப்போ நம்ம அந்த படத்துக்கு போகிறோம். எந்த தேட்டருக்கு போகிறோம்லாம் ஐடியா இல்லை. எல்லா தேட்டருக்கும் போய் பார்ப்போம். டிக்கெட் கிடைக்கும். அந்த தேட்டரில் பண்ணுற வேண்டியதுதான். அண்ணா டிக்கெட் இருக்காங்க டிராகனுக்கு. இப்போ ராஜா தேட்டரில் வந்து டிராகன் படத்துக்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு படத்தை முடிச்சுட்டு படம் எப்படி இருந்துச்சுன்ற ரிவ்யூ உங்களுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். பாய். மாதிரி டிராகன் எப்படி இருக்காப்புல? நல்லா இருக்கும். படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஒரே ஒரு முடியுதுன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் இல்ல முடியல. ஏன்னா பார்த்தனாக்கா அப்படியே படம் முடிஞ்சிருக்கும். அவர் சரி பழிச்சுப்போம், எக்ஸாம் எழுதிட்டு அவ்வளவுதான், அப்படியே முடிய வேண்டிய படம். 2 தடவை அது படம் முடிய போது பார்த்து மறுபடியும் ஓகே, படத்தை விட்டு வந்தாச்சு. ஒய்டி, இவர் ஜூனியர் ஒய்டி. இவர் பேர் என்ன வைக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. நீங்களே வேணா கமெண்ட்ஸில் ஏதாவது சொல்லுங்கள். பாருங்கள், ஏதாவது நல்ல பேராக சஜஸ்ட் பண்ணுங்கள், அதில் ஒன்று வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டிராகனை பற்றி சொல்லிடுறேன். நல்ல படம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு டீம் கேங் இருந்துன்னு சொன்னீங்களா, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. ரியலி வெரி என்ஜாயபிள் மூவி. ஃபேமிலியோடு போகலாம், அதில் எந்த குறையும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது பாருங்கள், தரமாக இருக்கும். வாங்கிட்டு அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி எப்படி இருக்குன்றதை எக்ஸாமின் பண்ணலாம். இந்த லைட் இருக்குது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1 2 3 4 5 6 6 பிரைட்னஸ் மோட்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றா தோன்ற இந்த மோடு. இந்த மோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ராந்தல் விளக்கு இருக்குமே அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. இது வந்து சோலார் பவர்லேயும் நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியுன்றாங்க. ப்ளஸ் இங்கேயும் சார்ஜிங் போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் இந்த கன்னு. இந்த நாய் அவசரப்பட்டு பிரிச்சுட்டான். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணு, வீடியோ காட்டலாம் அப்படின்னா இவனே பிரிச்சுட்டான். இந்த கன் சும்மா இவனே நானே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்லேட். என்னங்க உடஞ்சி போன சாக்கு இருக்கு, எழுத முடியுது பட் ஆனால் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேது. அழுத்தி எழுத வேண்டியதாக இருக்கு. இது தலைக்கிறதுக்கு தானே. ஓகே, இது நல்லா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஸ்லேட்டில் எழுத பிடிக்கும். பட் நான் வாங்கினது இதுக்காக தான். ஒரு மாதிரி இப்படி எழுதிக்கலாம், இப்படி அழைக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டியிருப்பேன். இதில் பெருசாக கண்டென்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போனோன்னா கண்டென்ட்டே இல்லைனாலும் கண்டென்ட் கிடைக்கும். ஃபேமிலியோடு போனேன், அதனால் கண்டென்ட்லாம் கிடைக்காது. பட் ஃபேமிலி கூட போனதால ஓகே, நல்லா தான் இருக்கு போச்சு. சரி, ஓகே. உங்களா சரி, ஓகே. உங்களை அப்புறம்ட்டா பார்க்குறேன்.